ஒரு சுகர் பேஷண்ட்டு காலை உணவு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சாய்ஸு, இட்லியா, தோசையா, பொங்கலா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினி டிஃபன் அந்த பிளேட்லேயே வந்து இது மூணுமே இருக்கும். இதோடு சேர்த்து ஸ்வீட்டு வேறு இருக்கும், வடை வேறு இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு கட்டு தான் பழகியிருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த 3 உணவையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அடிப்படை உணவுன்றது வந்து அரிசி தான். ஏன்னா அரிசி உணவு சாப்பிட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து பழகியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 3லேயும் பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நான் இட்லி தான் சொல்லுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இட்லியில் வந்து பாதிக்கு பாதியாகிடுது. அரிசியும் வந்து அந்த உளுந்து பருப்பும் பாதி பாதியாகிடுது. ப்ளஸ் அது வந்து நல்லா புளிக்க வைக்கிறப்ப அதில் அந்த ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிறப்ப அந்த சாப்பிட்ட உடனே சுகர் ஏறுது பாருங்கள், கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இட்லியை சாப்பிட்டுட்டு ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும், இல்லை அதிக அளவுக்கு ஏறாது. ஸோ அதனால அது ஒரு நல்ல உணவாக பார்க்கப்படுது. ஸோ 2 இட்லி 1 தோசை, அதுக்கு ஈக்குவல் 1 தோசை, அதுக்கு ஈக்குவல் 1/2 கப்பு பொங்கல். ஸோ பொங்கலில் வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்ணும், குவான்டிட்டி நிறைய சாப்பிட்ணுன்னா கட்டாயமாக அது வந்து அரிசியை தவிர்த்துட்டு மற்ற வேறு மில்லட்ஸ் நம்ம கூடிய சிறுதானியங்களை வந்து சேர்த்து பொங்கல் செய்கிறப்ப அப்போ ஓரளவு குவான்டிட்டி வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அது சுகர் அந்தளவுக்கு ஏற்றாது. அதே மாதிரி தான் தோசையும் வேறு சிறுதானியங்களும் அந்த அரிசியோடு சேர்த்து நம்ம அரிசியை அளவு கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியங்களை சேர்த்து அதை தோசையாக சுட்டு சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு சுகரை வந்து ஏற்றாது. அதை விட முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சைட் டிஷ் வைக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஸோ சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ்வலாக என்ன வைக்கணும் அப்படின்னா நல்ல காய் நிறைய போட்ட, பருப்பு நிறைய போட்ட சாம்பார் கடாயமாக வச்சுக்கோங்க. 2வது ஒரு க்ரீன் சட்னி ஏதாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. க்ரீன் சட்னின்னு நான் சொல்கிறது வந்து கடையில் பேக்கெட்டில் வாங்குகிற சட்னி இல்லை, கொத்தமல்லி இல்லைனா புதினா அந்த மாதிரி போட்ட ஒரு சட்னி அதோட சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோகனட் சட்னியும் கட்டாயமாக, தேங்காய் சட்னியும் கொஞ்சம் அதோட சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இதோட வெஜிடபிள் சாலட்ஸ் இப்படி சேர்த்து நீங்கள் அந்த உணவை சாப்பிட்றப்ப அதனால் உண்டாகக்கூடிய சுகர் ஏறுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் ஆகிடும்.